எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்றைக்கி வந்து NutriGlow அப்படின்னு உள்ள பிராண்டோட வைன் ஃபேஷியல் கிட்டை யூஸ் செஞ்சு நம்ம ஃபேஷியல் செய்ய போகிறோம். இது வந்து ஒரே ஒரு டைமில் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே கிட்டுது. இதில் 6 பேக்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்று பேக்காக வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1 கிளென்சர் யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஃபேஸை நல்லபடியாக வந்து க்ளீன் செஞ்சுக்க முடியும். நார்மலாக நம்ம டெய்லி யூஸஸில் ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு நம்மளோட ஃபேஸை வந்து க்ளீன் செஞ்சுப்போம். ஆனால் ஒரு ஃபேஷியல் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு டீப்பாக வந்து ஒரு க்ளீனிங் வேணும். நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற டர்ட்டு எல்லாமே வந்து வெளியே வரணும். ஓகேவா? அதனால் ஒரு கிளென்சர் யூஸ் செய்கிறோம். அதில் எல்லா ஃபேஷியல் கிட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம யூஸ் செஞ்சு நம்மளோட ஃபேஸில் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் செஞ்சு கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்சரை உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் யூஸ் செஞ்சுக்கணும். எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் யூஸ் செய்யணும். வாஷ் செஞ்ச பிறகு ஸ்கின் நல்ல க்ளீனாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சொரசொரப்பு தன்மையோடு இருக்குது. ஜெல் டைப்பான ஸ்க்ரப்பு அது. இதில் இருக்கிற கலர் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேவா? கிளென்சர் ஆகட்டும் இல்லை இந்த ஸ்க்ரப் ஆகட்டும் பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிளில் பிங்கு மிக்ஸ் செஞ்சால் எந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் சூப்பரான நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸ்க்ரப் செய்கிற நேரம் உங்களோட ஃபேஸு வெட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் செய்யுங்க. ஒரு 4 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் மசாஜ் செஞ்சதுக்கு பிறகு ஒரு 8லேருந்து இல்லை 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருக்கணும். ஓகேவா? அந்த ஸ்க்ரப் யூஸ் செய்கிற நேரம் இப்படி தான் மெத்தட் வந்து ஃபாலோ செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம் 8 இல்லை 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா. அடுத்து தேர்டு ஸ்டெப்பு ஜெல் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற நேரம் நல்ல ஒரு ஃபேஷியல் செஞ்சோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேவா? நான் இப்போ அப்ளை செய்கிறது ஹைட்ரேட்டிங் ஜெல். இதை நல்லபடியாக ஃபேஸில் அப்ளை செஞ்சு ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டு ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். மசாஜ் செஞ்சதுக்கு பிறகு ஒரு 8லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுடணும். அடுத்தது மசாஜ் செய்யாமல் அப்படியே ஸ்கின்னில் வந்து விட்டுடணும். அதுக்கு பிறகு வாஷ் செய்யணும். ஒவ்வொரு ஃபேஷியல்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடை வந்து ஃபாலோ செய்ய சொல்லுவாங்க. என்ன மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ செய்யணும் அப்படின்னு அந்த பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. பேக்கோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பவுச்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ செய்யணும். 8 மினிட்ஸுக்கு அப்புறமா வாஷ் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப்பு நரிஷிங் க்ரீம். அதாவது மசாஜ் பண்ணுறதுக்குள்ளே க்ரீமாக யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னை நல்லபடியாக நரிஷ் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா, இந்த க்ரீமை நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த க்ரீம் ஃபுல்லாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறது வரைக்கும் ஸ்கின்னில் அப்படியே விட்டுடணும். ஓகேவா? விட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் செஞ்சுக்கலாம். ஒரு அப்படியே நீங்கள் விட்டுக்குது அப்படின்னா ஒரு 20-25 மினிட்ஸ் விட வேண்டியது இருக்கும் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு க்ரீம். இல்லை மசாஜ் செய்கிறீங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் மசாஜ் செய்யணும். எனக்கு இந்த க்ரீம் யூஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் நேரம் மசாஜ் செஞ்ச பிறகு ஸ்கின்னில் கொஞ்சம் ஒரு எரிச்சல் கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து மசாஜ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு அப்படியே க்ரீமை வந்து விட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து மசாஜ் செய்கிற நேரம் தான் கொஞ்சம் எரிச்சல் வந்து கொடுத்துச்சு. ஆனால் அப்படியே விட்டதுக்கு பிறகு எந்த ஒரு எரிச்சலும் இல்லை, சூப்பராக ஸ்கின்னுக்கு வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்கின் டைட்டனிங் மாஸ்க். இது ஃபேஸ் பேக்காக வரும். ஓகேவா? இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு திக்கான லேயராக கொடுக்கணும்னு இல்லை, தின்னான லேயரும் இல்லை. இதில் இருக்கிற ப்ராடக்டை அப்படியே எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். எப்போதுமே இது மாதிரி பேக்காக கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டை ஃபுல்லாக யூஸ் செய்யணும். எதுவுமே எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேவா? அதனால் ஃபுல்லாக வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு பாதி அளவு ட்ரை ஆகிறது வரைக்கும் அப்படியே விட்டுக்கிட்டு நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு ஸ்டெப்பு 6th ஸ்டெப்பு ராயல் டச் சீரம்.
இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடாக இருக்கும். உங்களோட ஃபேஸில் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கணும். ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செய்யணும் அப்சர்வ் ஆகுறது வரைக்கும். அதுக்கப்புறமா வாஷ் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஓகேவா? ஒரு 8 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு எதுவுமே யூஸ் செய்யாதீங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட ஃபேஸை வாஷ் செய்கிற நேரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஷியல் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சன்லைட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் செய்யணும். முக்கியமாக ஒரு 3 டேஸுக்கெல்லாம் சன்லைட்டில் போகாமல் இருக்கிறது நல்லது, சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்தாலும். ஓகேவா? நல்லா இருக்குது இந்த ஃபேஷியல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சேர்த்து ஒரு 5 ஃபேஷியல் கிட்டு வந்து வாங்கினேன். ஒரே இது செட்டாக தான் வந்துச்சு. ஒவ்வொரு ஃபேஷியலையும் செஞ்சு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இது வைன் வந்து செஞ்சுருக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.